ஆக்ஷன்ல வர கார் பைக்ஸ்லாம் நம்ம வாங்கலாமா? அதுல ஏதாச்சும் லீகல் இஷ்யூஸ் இருக்கா? அண்ட் ஜூலை 2 அன்னைக்கு நம்ம சென்னை போலீஸ் நடத்துற ஆக்ஷன் பத்தியும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போலீஸ் டிராபிக் வயலேஷன்ல சீஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ் அண்ட் இஎம்ஐ கட்டாம சீஸ் ஆகுற வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் தாங்க ஆக்ஷன்ல வரும். இது யூசுவலி 30 to 70% கம்மியான பிரைஸ்ல கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆக்ஷன்ல வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரன்னிங் கண்டிஷன்ல இருக்காதுங்க. அது வந்து ஆஸ் இஸ் வேர் இஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஆனா பேங்க் ஆக்ஷன்ஸ்ல வர நிறைய வண்டி நல்ல கண்டிஷன்லயே இருக்குங்க. அதை நீங்க தாராளமா வாங்கலாம். மோஸ்ட்லி ஆக்ஷன்ஸ்க்கு வர வண்டியில லீகல் இஷ்யூஸ்னு எதுவும் தனியா இருக்காதுங்க. ஆனா ஆர்சி புக், பொல்யூஷன் சர்டிபிகேட், இன்சூரன்ஸ் இதெல்லாம் இல்லாம வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆர்சி புக் இல்லாம வண்டி வச்சிருந்தா நிறைய பிரச்சனை வரும் நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த ஆக்ஷன் சேல் சர்டிபிகேட் வச்சு 30 டேஸ்க்குள்ள நீங்க ஈஸியா ஆர்சி புக் அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம கிரேட்டர் சென்னை போலீஸ் ஜூலை 2 அன்னைக்கு நடத்துற ஆக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவா ஸ்கிரேப்பிங் பர்பஸ்க்காகங்க. நீங்க அதுல வண்டி வாங்கினா கூட அதை நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க. அதையும் மீறி நீங்க ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபைன் போடுவாங்கங்க. லீகலா நீங்க ஆக்ஷன்ல வண்டி பர்ச்சேஸ் பண்றது பத்தி பயப்பட வேண்டாங்க. ஆனா நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது வண்டியோட கண்டிஷனுங்க. ஏன்னா அப்புறமா ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க யார் மேலயும் கேஸ் போட முடியாது. ஆக்ஷன்ல நீங்க வண்டி வாங்கி ஏதாச்சும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க.